நான் உங்களை சிறுகால் 360 இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா முட்டையை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எக் 65 தான் பண்ண போகிறோம். அப்படி செஞ்சு அப்படியே வேற லெவலில் சாப்பிட போகிறோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. சில்லி, கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தாங்க வந்து இது அப்படியே ஒரு கடாயில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக ஒரு சட்டியை வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கணும். இதுக்குள்ளே சின்னோண்டு தட்டு போல் வச்சுக்கணும். நம்ம மிக்சிங் பண்ண முட்டையை கடாய் உள்ள இது போல் தட்டு மேலே வச்சிடலாம். இது அப்படியே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம ஹீட் பண்ணிடலாங்க. இந்த எக் 65க்கு மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் சில்லி மசாலா சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போது பாயில் ஆகின முட்டையை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில் வச்ச முட்டையை கரெக்டான பாயிலிங்கில் வந்திருக்கான்ட்டு செக் பண்ணிக்கிறோம். எடுத்துருவோம். நமக்கு கரெக்டான ஷேப்பில் அப்படியே வந்திருக்க பாருங்கள். எப்படி ஆவி பறக்குத பாருங்கள். இந்த முட்டை எல்லாத்தையும் அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இது கட் பண்ணதை இந்த மசாலா அப்படியே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை இந்த மாதிரி சின்ன சின்ன கேக் போல் அப்படியே கட் பண்ணி அழகாக வச்சுக்கணுங்க. அப்போ தாங்க நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கும் இது பொரிக்கிறதுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கலர் வேணும்னா கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். இல்லை போதும் எனக்கு இந்த கலர் போதும்னா கொஞ்சம் லெவலாக சேர்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம செஞ்சு வச்ச அந்த எக் 65 பாருங்கள் எப்படி இருக்கு. செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள். இது அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல பாருங்கள். பாருங்க, இந்த மயலுக்கு வேறு மாதிரி அப்படி சிக்கன் மாதிரியே இருக்குங்க. பல பண்ணு ஊருங்க. அருமை, வேற மாதிரி. இந்த மழையில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படியே நாக்கில் அப்படியே அந்த சுவை இருக்க பாருங்க. அவ்வளோ நடினமாக இருக்குங்க. அப்படியே சான்ஸ் இல்லை. அப்படியே கொஞ்சம் ஆனியன்
இந்த முட்டை ரெசிபிலாம் எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் வீட்டில் எதுவுமே செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா பாய் பாய். இப்போ இவங்க தான் நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறாங்க. அருமையாக இருக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்க, சாஃப்டாக இருக்குங்க. பாருங்க, வேற மாதிரி டேஸ்ட்டுங்க. இதுமாரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சுவையாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.